ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்சாப். ஸோ ஐ ஹோப் நம்ம நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் டெஃபினட்டாக எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ உங்களோட என்ன கருத்துக்களோ அதை நீங்கள் டெஃபினட்டாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வீடியோஸில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டூல்ஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வந்துருந்ததுன்னா நீங்கள் மேலே பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கான்டாக்ட் அஸ் இன் தட் ஹெல்ப்லைன் நம்பர். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களை திருப்பி ரீச் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் முன்னாடிலேருந்தே எங்கள் கூட அசோசியேட்டடாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். அவங்களாம் என்னோட முன்னாடி உள்ள நிறைய வீடியோஸும் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. பட் இப்போ எப்படின்னா நிறைய பேர் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் புதுசாக ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இப்போ குவான்சாப்பை பற்றி தெரியலனாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா முதல்ல குவான்சாப்போட அப்ளிகேஷனை நீங்கள் டெஃபினட்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதோட என்ன ஹெல்ப்ஃபுல், அது குவான்சாப் டவுன்லோட் பண்ணி என்ன ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு இருக்குது நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஒரு 25 ஃப்ரீ டூல்ஸை நீங்கள் டெஃபினட்டாக முதல்ல ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இஃப் யூ ஆஸ்க் மீ, குவான்சாப்பில் நிறைய ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போது சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட் இருக்குது, எங்களோட ஆர்பிஜி டூல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் நிறைய டீட்டெயில்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதும் இதான் குவான்சாப்போட ஹோம் பேஜ். ஓகே, இங்கே மேலே பாருங்கள் லேர்ன் செக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ லேர்ன் செக்ஷனில் கிளிக் பண்ணுங்கள், வீடியோ லைப்ரரிக்குள்ளே போங்க. ஓகே, ஸோ வீடியோ லைப்ரரிக்கு போனதும் இமீடியட்டாக இங்கே பாருங்கள் லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள், தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸும் இருக்கும் இங்கே. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 35-40 வீடியோஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கேன். இப்போது ஒவ்வொரு டூலையும் நாங்கள் வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், இப்போ ஆர்பிஜிலாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு பர்டிகுலர் டூலை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக வீடியோ லைப்ரரியை போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே டெஃபினட்டாக தெரிய வந்துடும் இதை எப்படி யூஸ் பண்ணணுண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக எங்களை ஹெல்ப்லைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணதும் உங்களுக்கு லைவ் 1-on-1 செஷன்ஸும் கிடைக்கும். நீங்கள் ட்ரெயினர்ஸ் கூட பேசி ஒவ்வொரு டூலை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னித்த டாப்பிக்கை பற்றி பேசுவோம் இப்போது. ஓகே, இன்னித்த டாபிக் என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இன்னித்து டாபிக் வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் எப்படி சம்பாதிக்கிறது. ஓகே, இப்போ யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் பையரோட சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியா இல்லைனா ஆப்ஷன் செல்லரோட சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியா? யூஸ்வலி நம்ம பார்க்க போனோம்னா ஆப்ஷன் செல்லர்ஸோட சக்ஸஸ் ரேட் தான் ரொம்ப ஜாஸ்தி நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் யார்கிட்டேருந்து கேட்டிங்கனாக்கா எல்லாரும் இதான் சொல்லுவாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. கரெக்ட்? அண்ட் ஆப்ஷன் பையர்ஸோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறைச்சல். பட் இப்போ ஒரு ஆப்ஷன் பையர், ஓகே, ஒரு ஆப்ஷன் பையர் இப்போது சின்ன சின்ன ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னாக்கா என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஏதாவது டூல்ஸ் இருக்கா? நிறைய டூல் இருக்குது, நிறைய இண்டிகேட்டர் இருக்குது. பட் எப்போதுமே ஆப்ஷன் ரைட்டர் வந்து சரியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டாக? நீங்கள் எவ்வளோ டூலை கூட நீங்கள் கூட இப்போ வரைக்கும் நிறைய யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நிறைய டெலிகிராம் சேனல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எப்போதுமே அந்த ஒரு அக்யூரசி லெவல் வராது. கரெக்டாக? இப்போ நம்ம 10 ட்ரேட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ட்ரேடோ இல்லைனா 5 ட்ரேடு தான் நம்மளுக்கு கரெக்டாக போகும். அது கூட நம்மளுக்கு சரியான ரிஸ்க் ரிவார்டு கிடைக்காது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி குவான்சாப்பில் என்ன டூல் இருக்குது நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன். யாரெல்லாம் முன்னாடிலேருந்து வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த டூலை பற்றி பேச போகிறோண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டூல் வந்து ஆர்டர் புக் டேட்டா. ஓகே, ஸோ பிஃபோர் என்டரிங் அண்ட் பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் ஆர்டர் புக் டேட்டா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மார்க்கெட் ஆர்டர்ஸ், ஓகே, இப்போது லைவ் மார்க்கெட்டில் யாராவது ஆர்டர்ஸ் போடுறாங்கன்னா அந்த மார்க்கெட் ஆர்டர் இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனாக்கா ஒரு லிமிட் ஆர்டர்ஸ் உண்டு. லிமிட் ஆர்டர்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட மார்க்கெட் டெப்த்தை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லிமிட் ஆர்டர்ஸ் தெரியும். எந்த விலையில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறதுக்கு நிற்கிறாங்க, எந்த விலையில் எவ்வளோ குவான்டிட்டி விற்கிறதுக்கு நிற்கிறாங்க. ஸோ லிமிட் ஆர்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனாக்கா மார்க்கெட் ஆர்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் ஆர்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அண்ட் நானும் அதான் சொல்லுவேன். கரெக்டாக? பிகாஸ் லைவ் மார்க்கெட்டில் யாராவது வந்து குவான்டிட்டிஸ் பஞ்ச் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. கரெக்டாக? ஸோ மார்க்கெட்டில் எவ்வளோ, பிகாஸ் லிமிட் ஆர்டர்ஸோட என்னன்னாக்கா லிமிட் ஆர்டர்ஸ் இப்போ நான் போடுறேன், நான் வந்து 2 நிமிஷம் கழிஞ்சு அதை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ லிமிட் ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் மார்க்கெட் ஆர்டர்ஸ் எப்படின்னாக்கா எக்ஸிக்யூட் ஆகுது. கரெக்டாக? இப்போ 12 மணிக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கப்பட்டிருக்கு, 12 மணிக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் விற்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியும் லைவ் மார்க்கெட்டில் வித் மார்க்கெட் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ அதை எப்படி பார்க்கணும்? ஓகே, இப்போ இதான் குவான்சாப்போட ஹோம் பேஜ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே நிறைய தெரியும். ஓகே, இங்கே பாருங்கள் டேஸ், ஹைலோ, சினாப்சிஸ், இன்ட்ராடே மூவர்ஸ், நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் அனலைஸில் கிளிக் பண்ணுங்கள், சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேடுக்கு போங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் நிஃப்டி போடுறேன் இங்கே. ஓகே, லேட்டஸ்ட் பிளாட் நிஃப்டியோட சார்ட் இங்கே பாருங்கள் நிஃப்டி. ஓகே, ஸோ இங்கே நிஃப்டியோட சார்ட் இன்றைக்கி நம்ம 1 minute சார்ட் போடுவோம். ஓகே, யூஸ்வலி நீங்கள் ஆர்டர் புக் டேட்டா வந்து ஒரு 1 minute சார்ட்டில் நீங்கள் பிளாட் பண்ணிங்கனாக்கா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஏதாவது நம்மளுக்கு ஆர்டர் புக் டேட்டா படி ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கா, லெட் அஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஓகே ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இன்னித்து ட்ரேட் நம்ம பார்ப்போம் இங்கே. ஓகே, இங்கே பாருங்கள் இன்னைக்கு கார்த்தால கிட்டத்தட்ட 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரேட் ட்ரிகர் ஆச்சு. ஓகே, அந்த ட்ரேடை நம்மளால் பிடிச்சிருக்க முடியுமா? ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இன்றைக்கி ஒரு நல்ல ஃபால் வந்தது. ஓகே, ஸோ முதல்ல நம்ம போய் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் போடுவோம். சூப்பர் ட்ரெண்ட் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, யூ மைட் ஹேவ் யூஸ்ட் இட், கரெக்ட். பட் சூப்பர் ட்ரெண்டை நீங்கள் ஆர்டர் புக் கூட கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து இங்கே நெகட்டிவ் சிக்னல் கொடுத்துருச்சு. ஓகே, இந்த ரெட் கேண்டலில் எனக்கு சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. அண்ட் இந்த கேண்டலில் நீங்கள் பாருங்கள், இந்த 1 நிமிஷத்து கேண்டலை பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது தெரியறதா, ஒரு பெரிய ரெட் கேண்டலாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெட் கேண்டலோட வால்யூம் என்னது, இங்கே எவ்வளோ செல்லர்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ பையர்ஸ் இருந்தாங்க, அதை எப்படி பார்க்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே நான் பார்த்தேன்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த ஒரு லைன் இருக்குது தெரியுது, இந்த லைன் இங்கே கீழே ப்ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் சொல்லலாம் இங்கே வந்து ஒரு பெரிய வால்யூமில் செல்லிங் வந்திருக்கு. ஓகே, பட் எவ்வளோ பையர்ஸ் எவ்வளோ செல்லர், பிகாஸ் யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து ஒரு பிரேக் டவுனோ ஒரு பிரேக் அவுட்டோ ஆச்சுனாக்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, கரெக்டாக. அண்ட் இம்மீடியட்லி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும் மார்க்கெட், கரெக்டாக. இம்மீடியட்லி அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நான் இங்கே என்னோட கர்சரை வச்சுருக்கேன். ஓகே, இந்த கேண்டலில் நான் என்னோட கர்சரை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த கேண்டலில் நான் கர்சரை வச்சுட்டு இம்மீடியட்டாக இங்கே நீங்கள் கீழே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெட் மீ மார்க்கெட், கிவ் மீ செகண்ட். இங்கே பாருங்கள் இங்கே உங்களுக்கு குவான்டிட்டி தெரியும். ஓகே, கிவ் மீ செகண்ட். இங்கே பாருங்கள் நாங்கள் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் இந்த கேண்டலோட எவ்வளோ குவான்டிட்டி, 19,000 பையர், கிட்டத்தட்ட 19,000 பையர், 35,000 செல்லர்ஸ் இருக்காங்க. கேன் யூ சி, கிளியராக தெரியுது, கரெக்டாக. 19,000 பையர், 35,000 செல்லர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி செனேரியோவில் ஆர்டர் புக்கோட ரூல் என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு கன்சோலிடேஷன் ஏரியா பார்க்கணும், சரியா. ஒரு ப்ராப்பர் கன்சோலிடேஷன் ஏரியா நம்மளுக்கு வேணும். ஓகே, ஒரு அரை மணி நேரமோ 35 நிமிஷமோ எவ்வளோ ஜாஸ்தி கன்சோலிடேஷன் ஆகிறதோ அவ்வளோ நல்லது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு நல்ல கன்சோலிடேஷன் ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே எனக்கு ஒரு பிரேக் டவுன் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கன்சோலிடேஷன் மினிமம் வேணும். அதுக்கு மேலே இப்போ 1 மணி நேரம் கன்சோலிடேஷன் இல்லைன்னா 2 மணி நேரம் கன்சோலிடேஷன் ஆயிருக்குனாக்கா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஏன்னா எவ்வளோ ஜாஸ்தி கன்சோலிடேஷன் ஆகிறதோ பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக. இப்போது நம்மளோட கேள்வி என்னது, நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா வாட் வி வாண்ட் இஸ் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ, எந்த பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ வந்திருக்கோ அது சஸ்டெயினபிளாக இல்லையா எனக்கு தெரியணும். ஏன்னா நிறைய பேர் பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க, அது ஃபெயில் ஆகும். நிறைய பேர் பிரேக் டவுனில் ட்ரேட் பண்ணுவாங்க, அது ஃபெயில் ஆகும், கரெக்டாக. ஸோ பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் சஸ்டெயினபிளாக இல்லையா அதை நம்மளுக்கு பார்க்கணும். ஸோ அது உங்களுக்கு எப்படி தெரியும், இப்போ இந்த கேண்டலில் பிரேக் டவுன் வந்திருக்கு, ஒரு ரொம்ப அக்ரெசிவ்னஸ் தெரியுது எனக்கு. ஓகே, அண்ட் இப்போ நான் இங்கே குவான்டிட்டி பார்த்தேன்னா இங்கே பாருங்கள் 35,000 செல்லர், 19,000 பையர் இருக்குது, கரெக்டாக. ஸோ எனக்கு கிளியராக தெரியுது செல்லர்ஸ் ஆர் ட்வைஸ் ஆஸ் கம்பேர்ட் டு பையர்ஸ். ஓகே, செல்லர்ஸ் வந்து டபுளாக இருக்காங்க ஆஸ் கம்பேர்ட் டு பையர்ஸ், ஐ கேன் சி தட், கரெக்ட். ஸோ இந்த இடத்துல கூட நான் வந்து ஒரு செல் ட்ரேட் எடுத்திருந்தேன்னாக்கா, ஓகே, இந்த லெவலில் பாருங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 24,778, 24,778லேருந்து நான் பார்த்தீங்கன்னா 24,650 தெரியுறதா. ஐ ஹோப் எல்லாருக்கும் டெஃபினட்டாக தெரியும் 24,650 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம பார்த்தோன்னா ஒரு 120-130 பாயிண்ட் எனக்கு ஈஸியாக இந்த இடத்துல கிடச்சிருக்கும், கரெக்டாக. ஈஸிலி ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் எனக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி வேறு ஏதாவது ட்ரேட் கிடச்சிருக்கா இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பார்க்க போகணுன்னா,
இங்கே பாருங்கள் இங்கேயும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ட்ரேட் கிடைச்ச மாதிரி. ஓகே இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஒரு டீசென்ட் கன்சோலிடேஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பிரேக் டவுன் வந்திருக்கு. ஓகே ஸோ லெட் மீ மார்க் திஸ் லெவல் now. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே சைட்வேஸ் கன்சோலிடேஷன், அதுக்கப்புறம் இங்கே எனக்கு பிரேக் டவுன் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இது வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் முடியிற நேரம். ஸோ நம்ம இங்கே ட்ரேட் யூஸ்வலி பண்ண மாட்டோம். ஓகே ஏன்னா இப்போது 2 மணினாக்கா ஒரு இன்ட்ராடே ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேட் வேணால் நம்ம எடுத்துருக்கலாம். ஓகே இப்போ இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் எந்த கேண்டில் பிரேக் டவுன் கொடுத்துருக்கோம் நாங்கள் கர்சரை வச்சுருக்கேன். இங்கே குவான்டிட்டி தெரியும் 12,000 செல்லர் 2,000 பையர், கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் எக்ரெஷன் எனக்கு இங்கே ஈஸியாக தெரியுது. ஓகே 6 டைம்ஸ் த செல்லர்ஸ் ஆர் எக்ரெசிவ். ஓகே இப்போ இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுது பாருங்கள், கிட்டத்தட்ட 24,582 கரெக்டாக 24,582லேருந்து இப்போ இங்கே பாருங்கள் கீழே எது வரைக்கும் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,582லேருந்து அப்ராக்சிமேட்லி 24,500. ஓகே இங்கே வந்து ஒரு 80 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகே பட் யூஸ்வலி நம்ம 2-2:30 மணிக்கு அப்புறம் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் புக் எப்படி எஃபெக்டிவாக வேலை பண்ணுறது, 2 மணிக்கு அப்புறம் நீங்கள் யூஸ்வலி ஆர்டர் புக்கோட டேட்டாவை அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் இன்ட்ராடே ட்ரேட் நான் எடுத்தேன்னா கூட எனக்கு ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வேணும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ 2.5 அப்புறம் கிட்டத்தட்ட ட்ரேட் வந்ததுன்னா நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அந்த மார்னிங் செஷனில் நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிதுன்னா நம்ம டெஃபினட்டாக இந்த ஆர்டர் புக்கை யூஸ் பண்ணி எடுக்கலாம். பட் இங்கேயும் நீங்கள் ஆர்டர் புக்கோட எஃபெக்டிவ்னஸ் பாருங்கள், அது எப்போ உங்களுக்கு செல் சிக்னல் இண்டிகேட் பண்ணிருச்சோ அப்போவே உங்களுக்கு ஈஸியாக ஒரு 80 பாயிண்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ ஆர்டர் புக் இஸ் ஆல் அபவுட் உங்களுக்கு தெரிய வரும் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ சஸ்டெயினபிளாக இல்லைனாக்கா சஸ்டெயினபிள் இல்லை. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எவ்வளோ குவான்டிட்டிஸ் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறது. இப்போ லைவ் மார்க்கெட்டில் யாராவது வந்து 500 கோடிக்கு ஏதாவது விற்றாங்கனாக்கா இல்லைனாக்கா 100 கோடி போட்டு விற்றாங்கனாக்கா டெஃபினட்டாக அங்கே அக்ரெஷன் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ குவான்டிட்டிஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது. பையர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்களா செல்லர். ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை, இது வெறும் குவான்ட்ஸாப்பில் மாத்திரம்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா இதை பற்றி நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆர்டர் புக்கை பற்றி. நீங்கள் டெஃபினட்டாக வீடியோ லைப்ரரிக்கு போங்க, வீடியோ லைப்ரரியில் போய் ஆர்டர் புக்கை பற்றியான டீட்டெயில்டு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். ஓகே அண்ட் உங்களோட என்ன கருத்துக்களும் நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே நம்ம நேற்றுக்கும் நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம். ஒன்றும் கமெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ எங்களுக்கும் தெரியும் உங்களோட ஃபீட்பேக் என்னதுண்டு. ஓகே ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எவ்வளோ கமெண்ட்ஸ் முடியுமோ அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம இந்த மாதிரியான வீடியோவை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், கூடிய சீக்கிரம் நம்ம வேறு வீடியோவில் திருப்பி சந்திப்போம். நன்றி.